இந்த ஃபிளைட்ல 171 அகமதாபாத் டு காட்விக் அந்த பறப்பும்ல இந்த கோ பைலட் கிளைவ் லாய்ட் தான் பறந்துட்டு இருக்காரு. ஹி இஸ் பைலட் ஃபிளைங் அண்ட் த கேப்டன் சுமித் சபர்வால் அவரு பைலட் மானிட்டரிங் தான். அவரு லெஃப்ட் ஹேண்ட் சீட்ல இருந்தாலும் அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சீட் தான் பிரதானமான ஒரு இது சீட்டு. இந்த கேப்டன் சுமித் சபர்வால் அவர் மேலதான் இது குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. இது வரைக்கும் அவருக்கு வந்துட்டு 56 வயசு 57 வயசு. அவர் வந்துட்டு நிறைய வருஷம் ஏர் இந்தியாலே வேலை செய்யிருக்காரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் அவருக்கு வந்துட்டு மனம் அழுத்தம் இருந்திருக்கு. அதனாலதான் இது செய்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கோர்வை இருக்கு. சுமித் சபர்வாலோட அப்பா 91 வயசு. அவர் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவரு ஒரு கேட்டிருந்தார், இந்த மாதிரி எங்க குடும்பத்துக்கே மானம் பாதமா இந்த மாதிரி ரிப்போர்ட் இருக்கு, இதுக்கு நீங்க இம்மிடியட்டா நீங்க இதை அட்ரஸ் பண்ணும் அப்படின்னு. இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க அமெரிக்கா தி இன்ஜின்ஸ் ஆர் ஜிஇ, தட் இஸ் ஆல்சோ அமெரிக்கா, தி இந்தியன் NTSB பிரதிநிதிகளையும் இது இருந்திருக்காங்க. அதனால பிரிட்டன் ஆல்சோ இன்வால்வ் இன் தி ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன். அதனால யார் இந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்கலாம் அதுவும் தெரியாது. இப்போ இதனால வந்துட்டு 260 பேர் இப்போ உயிர் சேதம். இப்போ 240 பேர் இதுல ஏர்கிராப்ட்ல 19 பேர் வெளில. அதுலயும் வந்துட்டு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. ஒருத்தங்க சொன்னாங்க 19, வெளியே மிச்சவங்க வந்துட்டு 28. இந்த மாதிரி அதுலயும் ஒரு இது இருக்கு, கன்ஃபியூஷன் இருக்கு. கவர்மெண்ட் பிரகாரம் அவங்க வந்துட்டு 19 பேர் தான் சொல்லியிருக்காங்க. அதை தவிர 43 பேருக்கு இன்ஜுரிஸ். அவங்க இது வரைக்கும் அந்த இன்ஜுரிஸ் ஆனவங்க எல்லாம் எப்படி அவங்க ரெக்கவர் ஆனாங்கன்னு அது ஒன்றும் இது வரைக்கும் பேச்சு இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வாவ் தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். அகமதாபாத்தில் நிகழ்ந்த ஏர் இந்தியா 71 விமான விபத்து தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரு விமானி செய்த செயல்தான் இந்த விபத்துக்கு காரணம் என அந்த தகவல்கள் குறிப்பிடுகிறது. ஆனால் இதுவரைக்கும் அதிகாரபூர்வமான அறிக்கை வெளியாகவில்லை. தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க இருக்கிறார் பிளைட் அனலிஸ்ட் முத்துக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அகமதாபாத்தில் நிகழ்ந்த அந்த விமான விபத்து தொடர்பாக புதுசாக நிறைய தகவல்கள் வெளியாகிருக்கு. அதுல குறிப்பா என்னன்னா, ஒரு 2 விமானிகள்ல ஒரு விமானி தான் அதை செய்தார் அப்படிங்கிற மாதிரி அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழல்ல நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த விபத்து ஜூன் 12 போன வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் இப்ப 8 மாசம் ஆயிருக்கு. அவங்க இது வரைக்கும் இந்த பிரிலிமினரி முதல் தகவல் மட்டும்தான், அவங்க ரிப்போர்ட் மட்டும்தான் அவங்க வெளியிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த 2 இன்ஜினும் ஃபெயில் ஆயிடுச்சு, அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை தவிர அந்த விமானம் இந்த விபத்து இந்த ரிப்போர்ட்லயே அவங்க வந்துட்டு ஒரு பைலட் இன்னொருத்தரை கேட்டாரு, நீ ஏன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணேன்னு ஃபியூல. அவர் மிச்சம் சொன்ன அடுத்தவர் சொன்னாரு, இல்ல நான் செய்யல அப்படின்னு. இதோட அவங்க யாரை கேட்டாங்க, யாரு பண்ணிருக்கலாம், யாரு கேட்டாங்க, யார் பதில் சொன்னதுன்னு அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்ல தகவல் முழுசா கொடுக்கல. சோ அதனால வந்துட்டு அது எல்லாமே ஒரு சந்தேகக்குள்ள விஷயமா ஆயிடுச்சு. அதனாலேயே ஏகப்பட்ட வதந்திகளும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த கேப்டன் சுமித் சபர்வால் அவர் மேலதான் இது குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. இது வரைக்கும் அவருக்கு வந்துட்டு 56 வயசு 57 வயசு. அவர் வந்துட்டு நிறைய வருஷம் ஏர் இந்தியாலே வேலை செய்யிருக்காரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பர்சனல் டீடைல்ஸ்லாம் அவங்க வந்துட்டு வெளியிடத்துல அவங்க பரவலா அவங்க பதிவு செய்திருக்காங்க. அது சரியா தப்பா தெரியாது. பட் அவருக்கு வந்துட்டு மனம் அழுத்தம் இருந்திருக்கு. அதனாலதான் இது செய்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கோர்வை இருக்கு. இதெல்லாமே வந்துட்டு வதந்தி புறமா தான் இருக்கு. அதிகாரபூர்வமா இன்னும் முடிவை செய்யல. இதுக்கு நடுவுல வந்துட்டு ஒரு வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் ஆல்மோஸ்ட் ஒரு 6 வாரத்துக்கு முன்னாடி அவங்க இதே மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஒன்னு பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இது வந்துட்டு கசிந்த தகவல்கள் தான், அதிகாரபூர்வமா வரல. அதுலயும் வந்துட்டு அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, ஒரு பைலட் ஹாஸ் கமிட்டட் திஸ் ஆக்சிடென்ட் அப்படின்னு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்பவே நிறைய எதிர்ப்பு இந்தியாவிலேயே இருந்தது. சுமித் சபர்வாலோட அப்பா 91 வயசு. அவர் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவரு ஒரு கேட்டிருந்தார், இந்த மாதிரி எங்க குடும்பத்துக்கே மானம் பாதமா இந்த மாதிரி ரிப்போர்ட் இருக்கு, இதுக்கு நீங்க இம்மிடியட்டா நீங்க இதை அட்ரஸ் பண்ணும் அப்படின்னு. அப்போதான் வந்துட்டு இந்த உச்ச நீதிமன்றம் வந்துட்டு அவங்க இல்ல இது வந்துட்டு ஒத்தரைக்கும் சாடுற மாதிரி இன்னும் இந்த ரிப்போர்ட்ல ஒன்னும் இல்ல, உங்களோட பிள்ளையோட இதனால டிட் நாட் காஸ் தி ஆக்சிடென்ட், அதனால நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த அப்பா அவங்க வந்துட்டு அவருக்கு அப்பாவுக்கு இது ஒரு ரிப்ளை ஒன்று சொன்னாங்க. இட் வாஸ் ஒன்லி அ ஓரல் ரிப்ளை. அதுக்கு பிறகு இப்போ ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி இட்டாலியன் நியூஸ் பேப்பர்ல இதே மாதிரி ஒரு ரிப்போர்ட் திருப்பி வந்திருக்கு. இந்த வால் ஸ்ட்ரீட் ஜெர்னலுக்கு
அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு டிராக்ஷன் இல்லை. வேற இப்போ இருந்த கசிந்த தகவல்கள் இந்த இட்டாலியன் நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் கன்க்ளூசிவா சொல்ற மாதிரி அவங்க இந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அவங்க வந்துட்டு கட்டாயமா ஒரு பைலட் வந்துட்டு இதுதான் அந்த சுயல் சுவிட்ச் ஆஃப் டெலிபரேட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு. இது அவங்க எப்படி அந்த சோர்ஸ் அவங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல, அதோட தகவல்களை ஆத்தென்டிகேட்டும் பண்ண முடியல. ஸோ அதனால அவங்க எங்கேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்தது. எனக்கு இந்த ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க அமெரிக்கா தி இன்ஜின்ஸ் ஆர் ஜி, தட் இஸ் ஆல்சோ அமெரிக்கா, தி இந்தியன் NTSB பிரதிநிதிகளையும் இது இருந்திருக்காங்க. அதனால பிரிட்டன் ஆல்சோ இன்வால்வ் இன் தி ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன். அதனால யார் இந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்கலாம் அதுவும் தெரியாது. ஸோ இந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் உச்சநீதிமன்றத்துல திருப்பி வந்துட்டு இந்த பைலட்ஸ் அசோசியேஷன் ஒரு அப்பீல் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட், தட் இஸ் preliminary ரிப்போர்ட் இஸ் வெரி டேமேஜிங் டு த பைலட்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ உச்சநீதிமன்றம் இப்போ அவங்களுக்கு வந்துட்டு DGCAக்கு 3 வாரம் இது கொடுத்துருக்காங்க, அவகாசம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மூணு வாரத்துல அவங்க ரிப்போர்ட்டை ஃபைனலைஸ் பண்ணணும்னு. இப்போ இது வரைக்கும் 8 மாசம் ஆயிடுச்சு. இது ஆனது ஜூன் 12, இப்போ வந்துட்டு 13 பிப்ரவரி, ஆல்மோஸ்ட் 8 மாசம் 1 நாள். அதனால இப்போ அந்த தகவல்கள் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால வந்துட்டு DGCA ரிப்போர்ட் திருப்பி அவங்க ஃபைல் பண்ணுவாங்களா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்பாங்களா, அது இனிமே தான் தெரியும். அவங்க DGCA இது வரைக்கும் ரிப்ளை பண்ண மாதிரி தெரியல, அட்லீஸ்ட் நம்மளுக்கு தகவல் வரல. ஸோ இந்த நிலைமையில நீங்க பாத்தீங்கன்னாக்க எல்லா சந்தேகமும் இப்போ வந்துட்டு இப்போ பைலட் விமானி மேலதான் இப்போ கூசப்படுது. முடிவு செய்யாத பட்சத்துல இது வந்துட்டு வெரி ராங். இப்ப இது வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஆனதான் தெரியாது. பைலட் டெலிபரேட்டா பண்ணாங்கன்னாக்க ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் இப்போ இந்த நிலைமையில நம்ம வந்துட்டு அந்த மாதிரி ஒரு அக்யூசேஷன் செய்யக்கூடாது. இதுதான் என்னோட பார்வையில. அதே நேரத்துல இப்படி 2 இயந்திரங்களையும் ஒரே நேரத்துல நிறுத்துறது வந்து சாத்தியமா? அது சாதாரணமான நிகழ்வு தானா? இல்ல, இந்த மாதிரி வந்துட்டு ஆகிறதுக்கு நாங்க வந்து சொல்லுவோம் வந்துட்டு இந்த ப்ராபபிலிட்டினாக்க 16 மில்லியன் to 1. ஸோ 16 மில்லியன் to 1 நீங்க வந்துட்டு நீங்க ஒரு லைஃப் டைம்ல இது வந்துட்டு நீங்க பார்க்க முடியாது. ஸோ டெக்னிக்கலி அப்படின்னாக்க தென் மேத்தமெட்டிக்கல் பாசிபிலிட்டி இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். இந்த மாதிரி நீங்க வந்துட்டு பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க 100 வயசு இருந்தாலும் இந்த மாதிரி 100 வருஷத்துல உங்களோட ஆய்வு காலத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆனது இல்லை. இந்த ஏவியேஷன் இப்போ வந்துட்டு 1912ல இருந்து இப்போ 2026 ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்க 113 வருஷம் ஏவியேஷன் இருக்கு. ஸோ இந்த ஜெட் என்ஜின் வந்துட்டு 1948ல இருந்து இப்போ 80 வருஷம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விபத்து ஆனதே இல்லை. எனக்கு இந்த 787 ஏர்கிராஃப்ட், அந்த GE என்ஜின், இதெல்லாம் வெரி சொஃபஸ்டிகேட்டட், டெக்னாலஜிக்கலி வெரி அட்வான்ஸ்ட். இதோட மெயின் பாரபட்சமே வந்து சேஃப்டி தான். இந்த சேஃப்டியை வச்சுதான் அவங்க அந்த ஏர்கிராஃப்டே டிசைன் பண்ணுவாங்க. அதை ஒரு மையக்கோளா வச்சுதான். ஸோ அது மாதிரி இது வரைக்கும் ஆனதில்லை. இதுதான் முதல் முறை ஆயிருக்கு. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி இது இந்தியாவில் ஆயிடுச்சு. இப்போ இதனால வந்துட்டு 260 பேர் இப்போ உயிர் சேதம். இப்போ 240 பேர் இதுல ஏர்கிராஃப்ட்ல, 19 பேர் வெளில. அதுலயும் வந்துட்டு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. ஒருத்தவங்க சொன்னாங்க 19, வெளியே மிச்சவங்க வந்துட்டு 28. இந்த மாதிரி அதுலயும் ஒரு இது இருக்கு, கன்ஃபியூஷன் இருக்கு. கவர்மெண்ட் பிரகாரம் அவங்க வந்துட்டு 19 பேர் தான் சொல்லியிருக்காங்க. அதை தவிர 43 பேருக்கு இன்ஜுரிஸ். அவங்க இது வரைக்கும் அந்த இன்ஜுரிஸ் ஆனவங்க எல்லாம் எப்படி அவங்க ரெக்கவர் ஆனாங்கன்னு அது ஒன்றும் இது வரைக்கும் பேச்சு இல்லை. 260 பேர் சார், அவங்களோட ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியில வந்துட்டு ஃபேமிலி ஆஃப் 4, ஒரு ஜெனரேஷன், அப்பா அம்மா குழந்தைங்க, 2 குழந்தைங்க, ஒரு ஜெனரேஷன் மொத்தமா அவங்க இந்த விபத்துல அவங்க உயிரிழந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நம்ம சென்சிட்டிவா பார்க்கணும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு அவங்க மிச்சம் அவங்களோட அப்பா அம்மா, அந்த குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட உறவினர்கள், இவங்கெல்லாம் வந்துட்டு கட்டாயமா இதுக்கு என்ன ஆயிருக்கும்னு அதுக்கு ஒரு க்ளோஷர் எதிர்பார்ப்பு இருக்கும், லெஜிட்டிமேட் எதிர்பார்ப்பு. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்துட்டு கரெக்டான தகவல் கொடுக்கணும். ஸோ ஒருவேளை விமானி அதை செய்யலை அப்படின்னா தானாகவே ஏதோ ஒரு இயந்திர கோளாறு காரணமா தானாகவே அந்த இது நடக்க வாய்ப்பு இருக்கா? இதுல நிறைய டிஸ்கஷன் ஆயிருக்கு சார். இதுல விவாதங்கள், டெக்னிக்கலி இவங்க வந்துட்டு ஒருத்தர் சொல்றாங்க வந்துட்டு தண்ணி கசிவு செய்து இந்த இன்ஜினோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்லாம் டேமேஜ் ஆச்சுன்றாங்க. இன்னொன்னு வந்துட்டு இந்த த்ரஸ்ட் மோட் இந்த ஏர்கிராஃப்ட்ல பேசிக்கலா என்னன்னாக்கா இன்னைக்கு இன்ஜின் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சுனாக்க அதை ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் பண்ணதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு இந்த ஏர்கிராஃப்ட்ல. ஸோ அது ரெண்டும் அது ஷட் டவுன் 2 இன்ஜினே பண்ணிட்டு இருப்பாங்க.
ஆர் த சுவிச்சஸ் ஃபெயில்டுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கலி பாசிபிள்னாக்கா இதுல ஏகப்பட்டது இருக்கு. எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது இப்போ இது வரைக்கும் இது மாதிரி இந்த டிஸ்கஷன்ல ஆன விஷயம் மட்டும்தான் இப்ப நம்ம கண்கூடா பாக்குறோம். இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் ஆயிருக்கலான்றதுக்கு அதுக்கு வேற ஒரு இதுவா இருக்கலாம். அதனால டெக்னிக்கல் பாசிபிலிட்டி கேன் ஒன்லி பி ரூல்ட் அவுட் வித் ஃபைனல் ரிப்போர்ட். ஒரு விமானி நீங்க இதை செய்தான்னு கேட்கறாங்க, இன்னொரு விமானி நான் அதை செய்யலைன்னு சொல்றாரு. சோ இது மாதிரி ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இது எதை காமிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு சென்டென்சஸ் அவங்க இந்த ரிப்போர்ட்ல கொடுத்துருக்க கூடாது. கொடுக்கப்பட்ட கட்டாயம் இருந்ததுனாக்க அதை ரொம்ப கிளியரா எடுத்து சொல்லியிருக்கணும். யாரு கேட்டாங்க, யாரு பதில் சொன்னாங்க. இந்த பிளைட்ல 171 அஹமதாபாத் டு காட்விக் அந்த பறப்புங்கள இந்த கோ பைலட் கிளைவ் லாய்ட் தான் பறந்துட்டு இருக்காரு. ஹி இஸ் பைலட் ஃபிளைங் அண்ட் த கேப்டன் சுமித் சபர்வால் அவரு பைலட் மானிட்டரிங். அவரு லெப்ட் ஹேண்ட் சீட்ல இருந்தாலும் அதுதான் லெப்ட் ஹேண்ட் சீட் தான் பிரதானமான ஒரு இது சீட்டு ஏர்கிராப்ட்ல அவர் காக்பிட்ல. ஈவன் தோ அது இது பிரதானமான சீட் இருந்தாலும் கோ பைலட்டா இருக்கவர் தான் இந்த டேக் ஆஃப் செய்திருக்காரு. ஸோ டேக் ஆஃப் செய்தார்னாக்கா அவரோட 2 கையும் வந்துட்டு அந்த கண்ட்ரோல் காலத்துல இருக்கணும். அப்படின்னாக்கா அவரா அந்த ஃபியூல் சுவிட்சஸை மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னாக்க ஒன்லி த பைலட் கேப்டன் சுமித் சபர்வால் தான் செய்திருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னாக்க அவருக்கு எகெயின் அவரோட மோட்டிவ் என்ன? ஏன்னா அவர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 30 வருஷம் அந்த கம்பெனிலேயே இருந்திருக்காரு. 12 க்ரூ அவரையும் சேர்த்து 2 காக்பிட் க்ரூனும் 10 கேபின் க்ரூ. அவர் 30 வருஷம் ஒரு கம்பெனில வேலை செய்து அங்க சக தொழிலாளிகளையும் நீங்க வந்துட்டு இவரோட செய்வையில அவங்களோட உயிரிழப்பு இருக்கு. அதை முன்னாடியே நினைச்சிருப்பாரா? அதை நினைச்சிருக்கணும். எனக்கு இந்த பைலட்லாம் வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள். இதோட கான்சிக்வன்சஸ் அதோட பாதிப்பெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சு அவர் வந்துட்டு இந்த மாதிரி செய்திருப்பாரான்றது ரொம்ப 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 சந்தேகமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க எனக்கு அவரோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கு, அவரோட வந்துட்டு இல்ல அவரோட வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு விவாதத்துல போயிடுத்து, அதனால அவர் வந்துட்டு மன அழுத்தம் இருந்திருக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் பியூர் ஸ்பெகுலேஷன் சார். எனக்கு அவரோட இது விவாகரத்து வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. இப்போ இந்த பிளைட்ல தான் பண்ணணும்னு வந்துட்டு தெரியல எனக்கு ஏன் செய்திருப்பாரு அந்த மாதிரி. சோ இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலா தேவையில்லாத பேச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஒண்ணு பிஜிசி ரிப்போர்ட்ல இது செய்திருக்கவே கூடாது. இது கடுமையா இது கண்டிக்கணும் ஆக்சுவலா. எனக்கு இது வந்துட்டு யாருக்குமே ஜஸ்டிஸ் பண்ணதில்லை. அவங்களுக்கும் பண்ணதில்லை, பைலட்டுக்கும் பண்ணதில்லை, உயிரிழந்த ஜனத்துக்கு அவங்க பேசஞ்சருக்கும் இல்லை. இந்த இந்தியாஸ் கிரெடிபிலிட்டி இஸ் ஆக்சுவலி டேமேஜ் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுல. சோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கட்டாயமா கண்டிச்சே ஆகணும். அந்த 2 புயலும் அது கட் ஆகி அந்த இயந்திரம் நிக்கிற நேரத்துல பறந்துட்டு இருக்கிற ஒரு பிளைட்ல அதை உடனே சில வினாடிகள்ல திருத்தி திரும்ப இயக்குறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு சார்? இது செய்திருக்காங்க. நீங்க இந்த ஃபைனல் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னாக்க முதல்ல வந்துட்டு நம்பர் 1 இன்ஜின் இங்க இடதுகை பக்கம் அதை முதல்ல ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வித்தின் எனக்கு இது டேக் ஆஃப் ஆனதுல இருந்து 3 செகண்ட்ல முதல் இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டார். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வினாடியில 2வது இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10-11 வினாடி அதுல பைலட் கன்ஃபியூஷன். இது அவங்களுக்கு வந்துட்டு புரியல. அது பறந்தவருக்கு ஏன் இந்த ஏர்கிராப்ட் இந்த மாதிரி ஒரு அன்யூஷுவல் ஆட்டிடியூட் இருக்குன்னு அவருக்கு வந்துட்டு அவரோட இது பண்ண முடியல, கணிக்க முடியல. அதனால ஒரு கன்ஃபியூஷன்ல ஒரு 10 செகண்ட் அவருக்கு என்ன தோணிருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு ஏன் ஆஃப் பண்ணியான்னு. அவர் மிச்சம் இல்ல ஆன்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அதை திருப்பி ஆன் செய்திருக்காங்க 2த்தையுமே. இதுல வந்துட்டு ஒரு இன்ஜின் ஜெட் இன்ஜின்லாம் அதுவும் நீங்க ஏர்லனாக்க அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பீட் தேவை, ஒரு ஆட்டிடியூட் தேவை. அதுல பாத்தீங்கன்னாக்க ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகணும். அது வந்துட்டு ஸ்டார்டிங் ப்ராசஸ் ஸ்டார்டட். அந்த ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பண்ணத்துல இன்னும் அனதர் மேபி ஒரு 15-20 வினாடி அவங்களுக்கு இருந்ததுனாக்க இந்த முதல் இன்ஜின் அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2வது இன்ஜின் இன்னும் ஸ்டார்டே ஆகல. அது இன்னும் ஸ்டார்ட் ப்ராசஸ்லயே இருந்தது. டெக்னிக்கலி நீங்க கேட்கறது வந்துட்டு எஸ் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண முடியுமா ஏர்ல? எஸ், உங்க விமானத்துல பறக்கும் போது 2 இன்ஜினும் ஸ்டார்ட் பண்ணதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அண்ட் செய்யலாம். டெக்னாலஜிக்கலி வெரி அட்வான்ஸ்ட். அண்ட் அகெயின் இதை வந்துட்டு சேஃப்டியா மையமா வச்சுதான் அவங்க முதல்ல அந்த ஏர்கிராப்ட். அதனால உங்களுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு இந்த இன்ஜினை திருப்பி ஸ்டார்ட் பண்ணதுக்கு. அதுக்கு நிறைய சேஃப்டி சிஸ்டம்ஸ் இருக்கு இந்த ஏர்கிராப்ட்ல. இந்த டேக் ஆஃப் ஆயின 3 செகண்ட்ல 2 இன்ஜினையும் முதல் இன்ஜின், அதுக்கப்புறம் 5வது வினாடியில 2வது இன்ஜினும் டர்ன் ஆயிடுச்சு. அது அகமதாபாடோட ஹைட் வந்துட்டு அரௌண்ட் 270 feet அபவ் சி லெவல் சொல்லுவோம். அவங்க மொத்தமாவே ஏறினது 620 அடி தான். மொத்தமா அவங்களுக்கு 400 அடி தான் ஏர்கிராப்ட் மேல பறந்துருக்கு. ஸோ அந்த ஹைட்ல
நீங்க இந்த மாதிரியான ஒரு இது நீங்க ரெக்கவரி சான்சஸ் இல்லை. இது தவிர்க்க முடியாத இது விபத்து. இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கா? இல்ல சார், ஆனது இல்ல. எகைன் இது ஒரு நுவான்ஸ்டு கொஸ்டின். இந்த மாதிரி ஆனதானாக்க வெதர் டெக்னிக்கலி இந்த மாதிரி 2 இன்ஜினும் ஒரே சமயத்துல டேக் ஆஃப் சமயத்துல ஃபெயில் ஆச்சான்னு கேட்டீங்கன்னாக்கா இல்ல. அதுக்கு ஆன்சர் பதில் கட்டாயமா இல்ல. இது வரைக்கும் ஆனதே இல்ல. ஏர்கிராஃப்ட் மேல பறக்கும்போது 40,000 அடியில பறக்கும்போது 2 இன்ஜின் ஃபெயிலா இருக்கிறது அதுக்கு ஆயிருக்கு. அது ஒரு முறை இல்ல, நிறைய முறை ஆயிருக்கு. அண்ட் எல்லா முறையும் அவங்க வந்துட்டு திருப்பி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அண்ட் சேஃபா லேண்ட் ஆயிடுச்சு. இதனால வந்துட்டு விபத்து ஆனதே மாதிரி ஒரு இதுவே கிடையாது, வரலாறே கிடையாது. ரொம்ப உறுதியா சொல்லலாம். பைலட் காஸ்ட் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி கேட்டீங்கன்னாக்கா எஸ், அதுக்கும் ஒரு இந்த மாதிரி இது 7வது முறை. இது ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த விமான வரலாறுல இந்த பைலட்னால அவங்களோட டெலிபரேட் ஆக்ஷன்னால கிராஷ் ஆனது இது 7வது முறை. அண்ட் அந்த எல்லா விபத்துலயும் எல்லா பேசஞ்சர்ஸும் பெரிஸ்ட். இன்னொன்னு வந்து இப்ப உடல்நிலை காரணம், அப்புறம் தூக்கமின்மை, இந்த மாதிரியான காரணங்களும் இந்த தவறுகளுக்கு ஒரு காரணமா இருக்கலாமா? இது ஃபிளைட் வந்துட்டு 1:38 இவர் எனக்கு ஏர்கிராஃப்ட் முதல்ல டெல்லியில இருந்து அகமதாபாத் வந்திருக்கு. இவர் ஃப்ரெஷ்ஷா, இவரும் அந்த கிளைப் சுந்தரும், சுமித் சபர்வால் அண்ட் கிளைப் சுந்தர், அவங்க 2 பேரும் இந்த ஃபிளைட்டை தான் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்றாங்க அன்னைக்கு மாலைக்கு காலையில. ஸோ அப்படின்னாக்க வந்துட்டு 1:38 அவங்களுக்கு 1:30 மணிக்கு அவங்களுக்கு டேக் ஆஃப் ஆகணும்னாக்க அவங்க வந்துட்டு மேபி 11 மணிக்கு 10:30 மணிக்கு தான் அவங்க வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ 10:30 மணிக்கு வந்தாங்கனாக்க அதனால தூக்கமின்மை, டயர்ட்னஸ், ஃபெட்டிக் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இதையே நீங்க காலைல 6 மணிக்கு உங்களுக்கு டிபார்ச்சர் இருந்ததுனாக்க அவங்க 3 மணிக்கு கிளம்பி 4 மணிக்கு அவங்க ஏர்போர்ட் வந்தாகணும். அப்ப அவங்களும் இந்த ஸ்லீப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். நம்ம அந்த தூக்கத்திலேயே நீங்க முடிச்சிருந்தாலும் அது தூக்கமின்மை உங்களுக்கு வந்துட்டு இன்னும் இருக்கும். எனக்கு பாடி எல்லாம் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும், அலர்ட்டா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நீங்க என்னதான் நீங்க காஃபி குடிச்சாலும் டீ குடிச்சாலும் ஒரு அந்த தூக்கத்துல இருந்து உங்களுக்கு கலைஞ்சு உங்களுக்கு வந்ததுனால அதுக்கு ஒரு எஃபெக்ட் கான்சிக்வன்ஸ் இருக்கு. பட் ஆனா இந்த விஷயத்துல இந்த ஏர்கிராஃப்டோட இந்த விபத்துல இது 1:38 டேக் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ 1:30 மணிக்கு டிபார்ச்சர் ஆக்சுவலா. ஸோ அதனால இந்த மாதிரி காரணத்துக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் 2 பேரும் வந்துட்டு அங்க முந்தின நாளே உங்களுக்கு அகமதாபாத் வந்துட்டு அவங்க நைட் அவங்க தங்கி அவங்க அடுத்த நாள் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட ரெஸ்ட் பீரியட்லாம் ஆல் கன்ஃபார்ம்ட். அதனால ஒரு பாதிப்பே இல்லை. அனுபவத்தின் அடிப்படையில் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது ஒரு மனித தவறா? அதான் சொல்லுவோம், இந்த இங்கிலீஷ்ல வந்துட்டு இந்த லோ ஹேங்கிங் ஃப்ரூட்னு இதை வந்துட்டு முதல்லயே நம்ம பைலட்னு முடிவு செய்து அவங்களோட கழுத்துல நீங்க ஒரு மாலையை போட்டீங்கன்னாக்க அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க டெக்னிக்கலி நீங்க சொன்னீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த மாதிரி டெக்னிக்கலி ஆயிருக்க முடியுமா, இந்த மாதிரி 2 இன்ஜினுக்கும் ஒரே சமயத்துல சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஆயிருக்கா? இது வந்துட்டு என்ன சொல்றது, பேர்ட் ஹிட்னாங்க, அதுக்கப்புறம் தண்ணி கசிப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இது சொன்னாங்க. ஆர் சாஃப்ட்வேர் கிளிச்சஸ், இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட இது ஸ்பெகுலேஷன் இருந்திருக்கு. இதெல்லாம் நம்ம வந்துட்டு ரூல் அவுட்டே பண்ண முடியாது, பண்ணறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல்லயே நீங்க பைலட்னு முடிவு செஞ்சீங்கன்னாக்க அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால எனக்கு என்னன்னாக்க இது ஈவன் இஃப் இட் இஸ் டியூ டு பைலட்ஸ் எரர், டெக்னிக்கலி ஆயிருக்க முடியுமா, அதை முதல்ல நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம இது எலிமினேட் பண்ணிடணும். அதை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து சொல்லுங்க சரி அதை பண்ணா நான் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு. அதுவும் எகைன் நம்மளுக்கு எவிடன்ஸ் இல்லை. அண்ட் டிஜிசிஏட்ட அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. ஏன்னா சிவிஆர்ல அந்த வாய்ஸ் டோன் நம்மளோட பேசும்போது டெலிபோன்ல நீங்க வந்துட்டு கேட்டாலே இன்னொருத்தர் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இதுல வந்துட்டு இன்னும் we call this high definition mic, the pilot mic and co-pilot mic are high definition. இவங்க ரெக்கார்டிங்கும் ஹை டெஃபினிஷன். அதனால வந்துட்டு கட்டாயமா அவங்களுக்கு யார் பேசினாங்க, யார் பதில் கொடுத்தாங்கன்னு கட்டாயமா தெரியும். அதனால உங்களுக்கு இது வந்துட்டு ஒரு இதுவே கிடையாது, மிஸ்ட்ரியே கிடையாது. ஸோ அவங்கள்ட்ட இது வெளியே செய்தாதான் நம்மளுக்கு வந்துட்டு இதோட முடிவு தெரியும். இந்த பைலட்டோட டெலிபரேட் ஆக்ஷன் அதை நான் வந்துட்டு என்கரேஜ் பண்ணது இல்லை. எனக்கு அது ரொம்ப கொடூரமான இது விபத்து. இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்னு என்ன நினைக்கிறீங்க? நாங்க சொல்லுவோம் இந்த மாதிரி கேசஸ்ல ஹல் லாஸ்னாக்க மொத்தமா ஏர்கிராஃப்டும் போயிடுச்சு, இருந்தவங்க எல்லாரும் அவங்க உதிர்ப்பாய். ஸோ இப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்க இது எதர் வந்துட்டு கொரியால இல்லைனாக்கா ஜப்பான்ல ஆச்சுனாக்கா அவங்களோட சிஇஓ, ஃபிளைட் ஆப்ரேஷன்ஸ் டைரக்டர், மெயின்டெனன்ஸ் டைரக்டர், அவங்க பப்ளிக்ல வந்துட்டு இந்த அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு முன்னாடி நின்று அவங்க அழுது வந்துட்டு மன்னிப்பு கேட்பாங்க. இந்த சீரியஸ்னஸ் நம்ம இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. ஈவன் ரிப்போர்ட் கூட வந்து ரொம்ப கேஷுவல் ரிப்போர்ட், இது நாட் அ சீரியஸ் ரிப்போர்ட். இது வரைக்கும் கவர்மெண்ட் ஹஸ் நாட் கிவன். அந்த மலேசியால வந்துட்டு MS-370 காணாம போனப்போ பிரைம் மினிஸ்டர் அவர் வந்துட்டு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ மீட் பண்ணி அவங்களுக்கு
எனக்கு அது தட் இஸ் த லெவல் ஆஃப் சீரியஸ்னஸ் நம்ம இதை ஹேண்டில் பண்ணிருக்கணும். அண்ட் முதல் 2 நாளைக்கு அந்த ஆக்சிடென்ட் சைட்டை கூட நம்ம செக்யூர் பண்ணல. அண்ட் 2வது நாளைக்கு 3-4 நாளைக்கு அங்க 3000 பேர் அங்க வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட் சைட்ல போயிருக்காங்க. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த இண்டிகோ கிரைசிஸ்ல சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் சொன்னாரு, அவர் வந்துட்டு நம்ம சிஇஓ சாக் பண்ணணும் அப்படின்னாரு தேவை இருந்ததுனாக்க. இப்ப 260 பேர் இப்ப உசுர் போயிருக்கு. சஸ்பென்ஷன் கூட இல்ல இது வரைக்கும். உங்க யாரையுமே உங்க ஒன்னும் சொல்லல. அது எப்படி இந்த மாதிரி இது ஈவன் பாசிபிள்னு எனக்கு இன்னும் தெரியல. ஏன்னா நம்மளுக்கு என்ன லேக்கிங் சீரியஸ்னஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தி ஹியூமன் லாஸ், இதை வந்துட்டு இன்னும் கஷ்டமா இருக்கு ஆக்சுவலா. நீங்க அதான் நீங்க பாடங்க ஏகப்பட்டது இருக்கு. அது அடிப்படை தரவுல நீங்க பாத்தீங்கன்னாக்க the government reaction has been terrible. ஏர் இந்தியா again, இது வந்துட்டு டாட்டாவோட கம்பெனி, அது இது என்ன மாதிரிலாம் அவங்க வந்துட்டு அவங்களோட எத்தோஸ், வேல்யூஸ், ஐடியல்ஸ், பிரின்சிபல்ஸ் என்னென்னமோலாம் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க வந்துட்டு 25 லட்சம் கொடுத்துட்டோம், அவங்களுக்கு வந்துட்டு ட்ரஸ்ட்ல வந்துட்டு 1 crore கொடுப்போம் அப்படின்னு. அண்ட் அதை வாங்கினீங்கன்னாக்க நீங்க அதுக்கப்புறம் யூ லூஸ் ஆல் ரைட் டு ஃபைல் கேஸ் அகேன்ஸ்ட் எவ்ரிபடி இன்க்ளூடிங் டிஜிசிஏ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, போயிங், ஏர் இந்தியா, எவ்ரி ஒன். இதை கைக்கூலி வாங்கிட்டீங்கன்னாக்கா இதுதான் அவங்க வந்துட்டு ஏர் இந்தியா சொல்லியிருக்குது. ஸோ யூ லூஸ் ஆல் ரைட் டு ஃபைல் அ லைபல் கேஸ் அகேன்ஸ்ட் எவ்ரி ஒன். ஸோ அதனால இது பாடம் கற்றுக்க வேண்டியதுக்கு ஏகப்பட்டது இருக்கு. அண்ட் இந்த 21st centuryல இந்த அளவுக்கு ஒரு லேக்கிங் சீரியஸ்னஸ் இஸ் ஆக்சுவலி வெரி டிஸ்ட்ரெஸிங். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஹியூமன் வேல்யூ நம்ம கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யணும். அதுதான் என்னோட முதல் கோட்கோடு. என்னோட ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் இஸ் தட். இதுக்கெல்லாம் அந்த எரிபொருள் கட்டுப்பாட்டு அமைப்புல ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? எவ்ரி ரூல் இஸ் ரிட்டன் இன் பிளட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னாக்க எவ்ரி ரூல், எவ்ரி லா, எவ்ரி ரிக்வயர்மெண்ட் எல்லாமே வந்துட்டு ஏற்கனவே ஏதாவது ஒன்று ஆயிருக்கும். அண்ட் இட் குட் ஹவ் பீன் a human loss. அதனால தான் வந்துட்டு எவ்வளவு ரூல்ஸ் எங்களுக்கு ஏவியேஷன்ல இருக்கு. அதனால ஏவியேஷன் இஸ் வெரி ஹைலி ரெகுலேட்டட். வருமானக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. எல்லாத்துக்குமே இது கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ். அண்ட் எல்லாமே சேஃப்டி இஸ் ஆல்சோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ். சேஃப்டி இஸ் நாட் அ டெஸ்டினேஷன், இட் இஸ் அ ஒர்க் இன் ப்ராக்ரஸ். வி ஆர் த சேஃபஸ்ட் ஏர்லைன் யாருமே பப்ளிஷ் பண்ணது கிடையாது. இது வரைக்கும் வந்து குவாண்டாஸ் தான் ஆல்மோஸ்ட் 120 வருஷமா அவங்க பறந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு ஃபெட்டாலிட்டி இல்லை. பட் ஆனா அவங்களும் வந்துட்டு இது வரைக்கும் நாங்க தான் சேஃபஸ்ட் ஏர்லைன் சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட் பங்க்சுவல், மோஸ்ட் பாப்புலர், நீங்க என்னென்னலாம் சொல்லுவாங்களே ஒழிய எனக்கு அந்த மாதிரி உங்களுக்கு மனப்பு நிலை வந்துடுதுனாக்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு யூ பிகம் கம்ப்ளசன்ட். இதனால இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய முன்னேற்றம் செய்யலாம். நாங்க SOP சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். அதனால ஆப்ரேஷன்ஸ் மேனுவல், மெயின்டெனன்ஸ், எக்ஸ்போசிஷன் மேனுவல், அது மாதிரி ஏகப்பட்ட இது இருக்கு. எல்லா உங்களுக்கு கார்கோ செக்ஷன், ஃபிளைட் ஆப்ரேஷன் செக்ஷன், மெயின்டெனன்ஸ், எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு SOP இருக்கும் வித் சென்ட்ரல் கோல் ஆஸ் சேஃப்டி. ஓகே, நன்றி.